ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் காஞ்சிபுரம் மற்றும் தஞ்சையையும் ஒப்புநோக்கிக் கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் தன் மனதிலே. இந்த தஞ்சையின் தோற்றமோ நேர்மாறாக இருந்தது. எல்லாம் புதிய மாளிகைகள், புதிய மண்டபங்கள், வெண்சுண்ண மாளிகைகளுக்கு மத்தியில் செம்மண்ணில் சுட்ட செங்கற்களினால் கட்டிய சிற்சில கட்டிடங்கள், வைரங்களுக்கும் முத்துக்களுக்கும் இடையில் இரத்தினங்களை பதித்தது போல ஒளிவீசி திகழ்ந்தன. ஆங்காங்கு அரண்மனை தோட்டங்களில் வளர்ந்திருந்த விருட்சங்கள் செம்மண் பூமியின் சத்தை உண்டு கொழுகொழுவென்று செழித்து ஓங்கியிருந்தன. புன்னை, தென்னை, அசோகம், அரசு, ஆல், பலா, வேம்பு முதலிய மரங்களில் அடர்ந்து தழைத்திருந்த இலைகள் மரகத பச்சையின் பல சாயல்களுடன் கண்ணுக்கு இனிமையையும் மனதுக்கு உற்சாகத்தையும் அளித்தன. அதிசய சக்தி வாய்ந்த மந்திரவாதியான மயன் புதிதாக நிர்மாணித்த நகரம் இது. இந்த புதிய நகருக்குள் பிரவேசிக்கும் போதே ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. உள்ளம் பூரித்துப் பொங்கியது. காரணம் தெரியாத கர்வம் நிறைந்தது. கோட்டையின் கட்டுக்காவலையும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள நிர்பந்தங்களையும் கவனித்திருந்த வந்தியத்தேவன் உள்ளே அதிக ஜன நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சென்று இருக்கும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக தெருக்களெல்லாம் ஜே என்று கூட்டமாயிருந்தது. குதிரைகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் பூமி அதிரும்படி சத்தமிட்டு கொண்டு சென்றன. கரிய குன்றுகள் அசைந்து வருவது போல நிதானமாகவும் கம்பீரமாகவும் நடந்து வந்த யானைகளின் மணி ஓசை நாலாபுறங்களிலும் கேட்டது. பூ, கரிகாய், பழம், பால், தயிர் விற்போரின் கூச்சல்கள் செவிகளை தொலைத்தன. அவ்வப்போது காலத்தை அறிவிக்கும் ஆலாட்சி மணிகளின் ஓசையுடன் பேரிகையின் முழக்கமும் கலந்தது. இசைக்கருவிகள் எழுப்பிய இன்னிசைகளுடன் மங்கையர் பாடிய மதுர கீதங்கள் கலந்தன. எல்லாம் ஒரே திருவிழா கோலாகலமாகவே இருந்தது. நகரம் என்றால் இதுவல்லவா நகரம்? நாளுக்கு நாள் விரிந்து பறந்து வரும் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் இப்படித்தான் இருக்கும் போலும். தான் இத்தகைய நகரத்துக்கு முற்றிலும் புதியவன் என்று காட்டிக்கொள்ள வந்தியத்தேவன் விரும்பவில்லை. யாரையாவது வழிகேட்டால் தன்னை ஏற இறங்க பார்த்து, நீ இந்த ஊருக்கு புதியவனா என்று அலட்சியமாக பேசுவார்கள். அரண்மனைக்கு வழிகேட்கிறவனை வெளியூரிலிருந்து வந்த பட்டிக்காட்டான் என்று கூட நினைத்து விடுவார்கள். ஆகையால் யாரையும் வழிகேட்காமலேயே சக்கரவர்த்தியின் அரண்மனையை கண்டுபிடித்து போய்விட வேண்டும். அது அப்படி ஒன்றும் முடியாத காரியமாயிராது. எந்த பக்கம் நோக்கினாலும் மாட மாளிகைகளின் மீது மகர தோரணங்களும் கொடிகளும் தோன்றின. வேகத்துடன் வீசிய மேலக்காற்றுடன் அவை துவந்த யுத்தம் செய்து சட சட படபடவென்று சத்தம் செய்து கொண்டு பறந்தன. புலிக்கொடிகளும் பனைக்கொடிகளுமே அதிகமாக காணப்பட்டன. மற்ற எல்லா கொடிகளையும் தாழ்த்தி கொண்டு மேகமண்டலத்தை அளாவி கம்பீரமாக ஒரு பெரிய புலிக்கொடி பறந்தது. அதுவே சக்கரவர்த்தி தங்கும் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று வல்லவரையன் ஊகித்துக் கொண்டு அந்த கொடி பறந்த திக்கை நோக்கி தான் மேலே செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு நடந்தான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து ஓலையை கொடுப்பது முதற்காரியம். அதோடு ஆதித்த கரிகாலர் நேரில் வாய்மொழியாக தெரிவிக்கச் சொன்னதையும் சொல்ல வேண்டும். சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதியை எப்படி பெறுவது? கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு தெய்வம் துணை செய்தது. ஆனால் முழுதும் தெய்வம் வழிகாட்டும் என்றே இருந்து விடலாமா? சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நாமேதான் யுக்தி கண்டுபிடித்தாக வேண்டும். அது என்ன யுக்தி? வாணர் குலத்தில் வழி வழியாக வந்த மூளையே, கொஞ்சம் வேலை செய், பார்க்கலாம். சிறிது உன் கற்பனா சக்தியை தட்டிவிடு. காவியம் கவிதை எழுதுவோருக்கு மட்டும் கற்பனா சக்தி தேவை என்பதில்லை. உன்னைப் போல ராஜாங்க காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் கற்பனா சக்தி வேண்டும். எங்கே உன் கைவரிசையை காட்டு பார்க்கலாம்.
பெரிய பழுவேட்டரையர் இன்னும் கோட்டைக்கு வந்து சேரவில்லை என்பதை வந்தியத்தேவன் உறுதிப்படுத்திக் கொண்டான். கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்ததும் அங்கே உட்புறத்தில் நின்ற காவலன் ஒருவனிடம், "ஏனப்பா, பழுவேட்டரையர் திரும்பி வந்து விட்டாரா?" என்று கேட்டான். "யார கேட்கிற தம்பி? சின்னவர் அரண்மனையில தான் இருக்கிறாரு." "அது எனக்கு தெரியாதா? நடுநாட்டுக்குச் சென்றிருந்த பெரியவரை பற்றித்தான் கேட்கிறேன்." "ஓ, பெரியவர் நடுநாட்டுக்கா சென்றிருந்தாரு? அது எனக்கு தெரியாதுல்ல. நேத்து மாலை இளையராணியோட பல்லக்கு திரும்பி வந்துச்சு. பெரியாரசர் இன்னும் வரல. இன்னைக்கு இரவு திரும்பக்கூடும்னு செய்தி வந்திருக்குது" என்றான் காவலன். "இது நல்ல செய்திதான். பெரிய பழுவேட்டரையர் திரும்பி வருவதற்குள்ளே எப்படியும் சக்கரவர்த்தியை பார்த்து ஓலையை கொடுத்தாக வேண்டும். அதற்கு என்ன வழி?" வந்தியத்தேவனுடைய மூளையில் ஒரு யோசனை உதயமாகிவிட்டது. அந்த கணமே அவன் முகத்தில் கவலைக்குறி மறைந்தது. குறும்பு புன்னகையும் குதூகல மலர்ச்சியும் தோன்றின. சக்கரவர்த்தியின் அரண்மனையை அணுகுவதற்கு அவன் அதிகமாக அலைந்து திரிய வேண்டியிருக்கவில்லை. பெரிய புலிக்கொடியை பார்த்து கொண்டே போனான். விரைவிலேயே அரண்மனை முகப்பை அடைந்து விட்டான். ஆஹா, இது எத்தகைய அரண்மனை! தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய அரண்மனையையும் உஜ்ஜயினி நகரத்து விக்ரமாதித்யனுடைய அரண்மனையையும் போல் அல்லவா இருக்கிறது? அந்த முன்வாசல் மண்டபத்து தூண்களில் செய்திருக்கும் சிற்ப வேலைகளின் அற்புதம்தான் என்ன! ஒவ்வொரு தூணிலும் செதுக்கியிருக்கும் குதிரை முன்கால்களை தூக்கிக் கொண்டு அப்படியே பாய்வது போல இருக்கிறதே. அரண்மனையை அடைவதற்கு பல பாதைகள் நாலா திசைகளிலிருந்தும் வந்தன. ஒவ்வொரு பாதை முடிவிலும் 2 குதிரை வீரர்களும் சில காலாள் வீரர்களும் நின்றார்கள். அவர்கள் அண்டை நெருங்கி வராமலே அவ்வீதிகளில் நடமாடிய ஜனங்களில் பலர் திரும்பிப் போய்விட்டார்கள். ஒரு சிலர் அவர்கள் கிட்டே வந்து சற்றே நின்று அரண்மனை முகப்பை எட்டி பார்த்துவிட்டும் புலிக்கொடியை அண்ணாந்து பார்த்துவிட்டும் போனார்கள். அதிக நேரம் நின்று கூட்டம் சேரும் போலிருந்தால் காவலர்கள் கையினால் சமிக்ஞை செய்து அவர்களை போகும்படி செய்தார்கள். கூட்டங்கூடி நின்றவர்களும் இறைந்து பேசாமல் காதோடு மெல்ல பேசிக்கொண்டார்கள். வந்தியத்தேவன் மற்றவர்களைப் போல சிறிதும் தயங்கி நிற்கவில்லை. வேகமாகவும் மிடுக்காகவும் நடந்து சென்று அரண்மனை பாதை காவலர்களை நெருங்கினான். உடனே 2 குதிரைகளும் முகத்தோடு முகம் முராயும்படி வழிமறித்து நின்றன. குதிரை மேலிருந்தவர்கள் கீழே நின்றவர்கள் அனைவருடைய வேல்களும் முனையோடு முனை பொருந்தி வழியை அடைத்தன. வந்தியத்தேவன் தன்னுடைய மந்திர மோதிரத்தை நீட்டினான். அவ்வளவுதான். அதை பார்த்தவுடனே அந்த வீரர்களின் முடுக்கும் பெருமிதமும் அடங்கின. ஒருவர் பின் ஒருவராக 3 பேர் மோதிரத்தை உற்று பார்த்தார்கள். "சரி சரி, வழியை விடுங்கள்" என்று ஒருவன் சொன்னான். 2 வேல்கள் உடனே அகன்று நின்று வழிவிட்டன. வந்தியத்தேவன் மிடுக்குடன் நடந்து சென்றான். ஆயினும் என்ன, இன்னும் எத்தனை காவல்கள் இப்படி உண்டோ? சின்ன பழுவேட்டரையர் எங்கே இருக்கிறாரோ? எப்படி விசாரிப்பது? யாரிடம் கேட்பது? சின்ன பழுவேட்டரையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. இந்த பெரிய விஸ்தாரமான அரண்மனையில் நோயாளியான சக்கரவர்த்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதைத்தான் எவ்விதம் தெரிந்து கொள்வது? தனக்கு பின்னால் சிலர் கூட்டமாக வருவதை அறிந்து வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். ஆம், 10-15 பேர் கும்பலாக வந்து காவலர்களுக்கு அருகில் நின்றார்கள். அவர்கள் உயர்ந்த பட்டு பீதாம்பரங்கள் தரித்திருந்தார்கள். முத்து மாலைகள், மகர கண்டிகள், காதில் குண்டலங்கள் அணிந்திருந்தார்கள். சிலர் நெற்றியில் திருநீரும் மற்றவர்கள் சந்தனம், குங்குமம், ஜவ்வாது பொட்டும் விட்டிருந்தார்கள். ஆ, இவர்களை பார்த்தால் புலவர்களைப் போல அல்லவா இருக்கிறது? ஆம், புலவர்களின் கூட்டம்தான் என்று மறுகணமே தெரிந்துவிட்டது. காவலர்களில் ஒருவன் அவர்களுடைய தலைவனாயிருக்க வேண்டும். "கவிராயர்கள் வந்திருக்கிறார்கள், வழிவிடுங்கள்" என்று சொன்னதுடன் ஒரு வீரனை பார்த்து, "சின்ன பழுவேட்டரையர் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய்விடு" என்றான். "புலவர்களே, ஏதாவது பரிசு கிடைத்தால் போகும்போது இந்த வழியாக திரும்பிச் செல்லுங்கள், பரிசு கிடைக்காவிட்டால் வேறு வழியாக போய்விடுங்கள்" என்று மேலும் அவன் சொன்னதை கேட்டு மற்றவர்கள் சிரித்தார்கள். சற்று நின்று இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன், "அடே டே டே டே, பழம் நழுவி பாலில் விழுந்தது" என்று எண்ணிக்கொண்டான். இந்த புலவர்களுடனே போனால் சின்ன பழுவேட்டரையர் இருக்குமிடம் போய் சேரலாம். யாரையும் வழி விசாரிக்க வேண்டியதில்லை. பிறகு நமது சாமர்த்தியம் இருக்கிறது, அதிர்ஷ்டமும் இருக்கிறது. இவ்வாறு எண்ணியபடி புலவர் கூட்டத்துடன் சென்றான் வந்தியத்தேவன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
அதோ பெரிய புலிக்கொடி பறக்குது. அதுதான் சக்கரவர்த்தியின் அரண்மனை. அதை குறி வச்சு நடக்கிறான் வந்தியத்தேவன். சரி, முதல் காரியம் தனாதிகாரி வந்து சேர்ந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சின்ன பழுவேட்டரையருடைய அனுமதியை எப்படியோ வாங்கிடணும். சக்கரவர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு ஓலையை கொடுத்துட்டு ஆதித்த கரிகாலர் வாய்மொழியா சொன்னதையும் சொல்லிடணும். பேச்சு அவனுக்கு கைவந்த கலையாச்சே. ஏன்பா, பழுவேட்டரையர் திரும்பி வந்துட்டாரா? காவலன் ஒருவனை கேட்கிறான். குரல்ல மிடுக்கு. அந்த காவலன் அந்த மிடுக்குல கொஞ்சம் தடுமாறி, யாரை கேட்கிற தம்பி, சின்னவர் அரண்மனையில தான் இருக்காருன்னு கூடுதலாகவே ஒரு தகவலை தந்துடுறான். இப்போ வல்லவரையன் மிடுக்கு எகத்தாளம் கலந்து, அது எனக்கு தெரியாதா, நடுநாட்டுக்கு போயிருந்த பெரியவரை பத்தி தான் கேட்கிறேன் என்கிறான். ஓ, பெரியவர் நடுநாட்டுக்கா போயிருந்தார், அது எனக்கு தெரியாதுன்னு தன் அறியாமைய வெளிப்படுத்திடுறான். தனாதிகாரி கடம்பூருக்கு போனது அந்த அளவுக்கு ரகசியமான விஷயம். இது வந்தியத்தேவனுக்கு இன்னொரு குறிப்பு. இந்த ஆளு தன்னை மட்டமா நினைச்சிடக்கூடாதே. அதனால நேற்று சாயந்தரம் இளைய ராணியோட பல்லக்கு திரும்பி வந்துச்சு, பெரிய அரசர் இன்னும் வரல, ராத்திரி வரலாம்னு செய்தி வந்திருக்குதுன்னு சொல்றான். அதாவது மற்றதெல்லாம் தெரியும்னு அர்த்தம். ஒருத்தருடைய சுய முக்கியத்துவ உணர்வை தூண்டினா போதும், தேவையான தகவல் கிடைச்சிரும். இந்த உளவியல் உண்மையை ரொம்ப நேர்த்தியா காட்டியிருக்கார் கல்கி. சரி, இந்த பகுதியில் வந்திருக்கிற சில பெயர்கள் தொடர்களை பார்க்கலாம். மயன், அசுரர்களின் தச்சன், சிற்பி. இவன் மகள் மண்டோதரி, ராவணன் மனைவி. மயனுக்கு இணையான தச்சன், தேவர்களின் தச்சன் விஸ்வகர்மா. தேவர்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தவன் இவன் தான். நிர்பந்தம், இந்த தொடர் உன்னை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம், நெருக்கடியை குறிப்பது. உஜ்ஜயினி, புனிதமான 7 நகரங்கள்ல ஒன்று. பண்டைய அவந்தி நாட்டு தலைநகரம், இந்தோருக்கு வடக்கே 55 கிலோமீட்டர். பட்டு பீதாம்பரம், பீதம் பொன்னிறம், அம்பரம் ஆடை, மஞ்சள் நிற பட்டு துணி, பொன்னாடைன்னு சொல்றமே இதைத்தான். மகரக்கண்டி, கழுத்தணி, பதக்கம். கவிவாணர் மரபுல வந்த நம்ம நண்பன் புலவர் கூட்டத்துல சேர்ந்து போறதும் பொருத்தமாத்தான் இருக்குது இல்லையா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.